அது ஏன் சுற்றிக்கிட்டு இருக்க? அவனுங்க தான் அன்றைக்கி சுற்றினானுங்க 40 வருஷம். நீ ஏன் சுற்றிக்கிட்டு இருக்க? இப்படியே நேராக கொண்டு போகலாமே. அப்புறம் ஒரு 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 குரல் என்ன செய்யணுமா, அந்த அந்த ஓகே, அந்த குரல் உங்களுக்கு போதிக்கிறது மட்டும் இல்லை, அந்த குரல் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை எவ்வளோ சுலபமாக செஞ்சு முடிக்கணும், சொல்லுவாங்களே ஷார்ட்கட்டில் எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கூட கற்றுக் கொடுப்பாரு. புரியுதானு சொல்கிறேன்? ஷார்ட்கட்டில் நீங்கள் அதை எப்படி செய்ய முடியும் அப்படியும் கற்றுக் கொடுப்பாரு. நீ ஏன் இப்படி போய் சாப்பிட்ற, இப்படி சாப்பிட்லாமே. சில பேர் இப்படி போய் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. அது ஏன் சுற்றிக்கிட்டு இருக்க? அவனுங்க தான் அன்றைக்கி சுற்றினானுங்க 40 வருஷம். நீ ஏன் சுற்றிக்கிட்டு இருக்க? இப்படியே நேராக கொண்டு போகலாமே அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டவர் சுலபமான வழியில், ஆனால் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ரெஸ்ட் உள்ள வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ரெஸ்ட் உள்ள வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இருக்காது. நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துருப்பீங்க, ஆனால் காரியம் உங்களுக்கு சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் ஆகிட்டு உங்கள் ஃபோன் பேட்டரியை எப்போ பார்த்தா ஃபோன் பேட்டரி குறைஞ்சிருதா, ஃபோன் செத்து போயிடுமா, சார்ஜ் போடுறீங்களே, அது பாட்டுக்கு அங்கே உட்காந்து தானே இருக்குது அந்த ஃபோனு. ஆனால் அதுக்குள்ளே சார்ஜ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி நீங்களும் உட்காந்து தான் இருப்பீங்க, ஆனால் சார்ஜுக்குள்ளே தான் இருப்பீங்க. ஹலோ? ஏன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம், அவர்கிட்டேருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யும்.